அதிபர் ட்ரம்ப் மிகவும் கோபமாக இருக்கிறார். காரணம் என்னன்னா, அவர் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது தடுக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஏர் டிராபிக் கண்ட்ரோல் என்று ஒருவர் இருப்பார்கள். நம்ம அமெரிக்காவில் பறந்து போய் பார்த்தோம்னா, அதாவது நம்ம இந்திய வானை விட அமெரிக்க வானில் விமான போக்குவரத்து டிராபிக் அதிகம். நம்ம இந்தியாவிலிருந்து அமெரிக்கா பறக்கும் போதே அட்லாண்டிக் கடல் மேல நாம பறப்போம். அப்ப பார்க்கும் போதே ஒவ்வொரு லேயர்ல ஒவ்வொரு விமானங்கள் பறந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த மாதிரி ஏர் டிராபிக் அங்க ரொம்ப அதிகம். அங்க உள்ள ஏர் டிராபிக் கண்ட்ரோல் அந்த ஹெலிகாப்டரை எச்சரிச்சிருக்காங்க. ஹெலிகாப்டர்ல வர்றவங்களே உங்களுக்கு அந்த விமானம் கண்ணுக்கு தெரிகிறதா என்று கேட்டிருக்கிறார்கள். ட்ரம்ப் இதை கண்டிக்கிறார். அப்படி மட்டுமா கேட்பது, அங்கே நீங்க என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லியிருக்கணும். கண்ணுக்கு தெரிகிறதான்னு மட்டும் கேட்டா என்ன அது அப்படின்னு சொல்லி. ஆனா ஏற்கனவே இருக்க விமானிகள் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லை அப்படி கேட்டாலே ஜாகிரதையா இருங்க, எதிரில் ஒரு விமானம் வருது, நீங்க அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுங்க என்பது அர்த்தம் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இல்லை. இப்போ அமெரிக்காவுக்கு என்ன கவலைன்னா, இது விபத்தா அல்லது திட்டமிட்ட சதி செயலா? அந்த ஹெலிகாப்டர்ல வந்த 3 பேர் ஏன் அவ்வாறு செய்தார்கள்? அன்று இரவு வானம் தெளிவாக இருக்கிறது. அதாவது அப்போ அங்க சம்பவம் நடக்கும்போது இரவு சுமார் 9 மணின்னு சொல்றாங்க. வானம் தெளிவாக இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஹெலிகாப்டர்ல இருக்கவங்களுக்கு ஏரோப்ளேன் ரொம்ப தெளிவாக தெரிந்திருக்க கூடும். அப்படி இருந்தும் வேண்டுமென்றே கொண்டு வந்து சதி செயலால் விமானத்துல மோதினாங்களா அல்லது தெரியாம தொழில்நுட்ப கோளாறால் மோதிட்டாங்களா? இதுவரை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தொழில்நுட்ப கோளாறு ஏதும் இருப்பதாக தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். இருப்பினும் இது சதி செயலா அல்லது விபத்தா என்று குழம்பி போயிருக்கிறார்கள். அமெரிக்காவில் இப்பதான் லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற ஒரு இடத்துல மிகப்பெரிய காட்டுத்தீ ஏற்பட்டு அந்த பரபரப்பு அடங்குவதற்குள்ளாக தலைநகரம் வாஷிங்டன் டிசியில அமெரிக்க அதிபர் மாளிகை, வீடு, அலுவலகம் எல்லாம் அதான் வாஷிங்டன் டிசியில வெள்ளை மாளிகை. அந்த வெள்ளை மாளிகையிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இது போன்ற ஒரு சம்பவம் அரங்கேறி இருப்பது பதட்டத்தை அதிகரித்திருக்கிறது. அந்த பிளைட்ல ஸ்கேட்டிங் சாம்பியன்கள் நிறைய பேர் கலந்துகிட்டதா சொல்றாங்க. அதுல ரஷ்யாவில இருந்து ஒரு கணவன் மனைவி, அந்த தம்பதி அந்த பிளைட்ல இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது உயிரோடு இல்லை என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் சாகசம் செய்த காட்சிகளை நாம் பார்த்து விடுவோம். அதாவது வெள்ளை மாளிகை அருகே ஒரு பயங்கர சம்பவங்க. உச்சகட்ட கோபத்தில் இருக்கிறார் அதிபர் ட்ரம்ப். அந்த சம்பவத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, அமெரிக்காவை பொறுத்தவரை பிளைட் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாவது ஒன்று நடந்தாலே பதட்டமாகிவிடும். இதுதாங்க நடந்தது. பிளைட் ஒன்று சுமார் 64 பேசஞ்சர்களை, பயணிகளை கொண்டு பறந்து கொண்டிருந்தது. ராணுவ ஹெலிகாப்டர் அந்த பிளைட்டின் மீது மோதியது. இந்த பிளைட்டின் மீது மோதியதுல வெள்ளை மாளிகையிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சம்பவமானது நடந்திருக்கிறது. ஆற்றில் விழுந்து விட்டது. அந்த ஆறு ரொம்ப நீளமான ஆறுங்க. சுமார் 450 கிலோமீட்டர் நீளமான ஆறு அப்படின்னு சொல்றாங்க. ஆழமானதும் கூட. அந்த பர்டிகுலர் இடத்துல சுமார் 24 அடி ஆழம் அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ் பாங்கான இடம், டெம்பரேச்சர் மைனஸ்ல போது. இதனால் அங்கே தேடுதல் பணி சவாலாக இருக்கிறது. 64 பயணிகள், 3 ராணுவ வீரர்கள், 67 பேர்ல ஒருவரை கூட மீட்க முடியவில்லை. அத்தனை பேரும் உயிரிழந்திருக்கலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. இது தொடர்பான காட்சிகளை முதலில் நாம் பார்த்து விடுவோம்.